வெற்றிக் கழக சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். பொறுப்புகள் நம்மளை தானாக தேடி வரணும், நம்ம அதை தேடி போகக்கூடாது. நம்ம ஒரு அங்கீகாரம் தானே தவிர நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடைமொழி மாதிரி நம்ம அந்த பொறுப்பு அப்படிங்கிறதுலாம். இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் மக்கள் பணியை தான் தீவிரமாக செஞ்சிட்ருந்தோம். நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இதே ஒரு சமூக வலைதளத்தில் ஒருத்தவங்க ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கா, ஏதாச்சும் இருக்கா? அவங்க ஏன் அவ்வளோ போராடுறாங்க? தளபதி அவர்கள் மேலே கொண்ட தூய்மையான அன்பு மட்டும்தான் அதுக்கு காரணம். எப்படி என்னோடய அண்ணனை நீ இப்படி பேசலாம் அப்படின்ட்டு, மற்றவங்களாம் தலைவனை எப்படி பேசலாம், எனக்கு காசு கொடுக்குறாங்க, எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் என் அண்ணனை நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதனால் தளபதி அவர்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும், யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்மளை அங்கே கரெக்டாக வைக்கல அப்படின்னுலாம் நினச்சாதீங்க. உங்களுக்கான ஒரு விஷயத்த அவர் வச்சுருப்பார், ஓகேவா? அதனால் யாரும் ரொம்ப மனசு விட்டோ இல்லை எனக்கு இந்த இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. மக்கள் பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, ஓகேவா? உங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களை போய் சந்திங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பாருங்கள். என்னென்ன பிரச்சனை பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, எல்லா பிரச்சனையும் உங்களுக்குள்ளேயே அந்த லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்டு எடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் அந்த இடத்துல அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முடிவு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 2026 கண்டிப்பாக வெற்றி தலைவர் தளபதி அவர்களோட ஆட்சியில் கண்டிப்பாக இது நிறைவேற்றப்படும். 100% நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றலை அப்படின்னா நீங்கள் என்னை கேட்கலாம், ஓகேவா? நான் இங்கே வாக்குறுதி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களோட பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தலைவர் அவர்களால் தீர்க்கப்படும், ஓகேங்களா? எங்கள் அண்ணன் கண்டிப்பாக சொன்னதை செய்வார். அப்புறம் எல்லாத்துக்கும் இன்னொரு வேண்டுகோள், நம்ம எவ்வளோ கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தலைவர் அவர்கள் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு அவரோட மீளாத துயரத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கிறாரு. அந்த குடும்பங்களும் இப்போ தான் மீண்டு வந்துட்டுருக்குது. அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்மளை நோக்கி என்னென்ன விஷயங்களோ நடக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடக்கிறப்ப நம்ம கட்டுப்பாட்டோடு நடந்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக நடந்துக்கணும். நம்ம ஈரோடு மீட்டிங்கில் எல்லாமே சூப்பராக நடந்துச்சு. நம்ம தலைவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்மளை அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிடிக்கும். அதனால யாருக்கு என்ன ஆச்சுனாலும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு வருத்தத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே ரோட்டில் போகும்போது, பைக்கில் போகும்போது இந்த மாதிரி ரொம்ப ஆரன் அடிச்சுட்டு போகிறது, மற்றவங்கள பயமுறுத்துகிற மாதிரி வண்டி ஓட்டுறது, வீலிங் பண்ணுறது, வண்டியை சாட்சி ஓட்டுறது, முறுக்கிட்டு போகிறது, அதுக்கப்புறம் அங்கே ஏறுறது இங்கே ஏறுறது, தளபதி அவர்கள் கவனத்தை நீங்கள் ஈர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே ஏறினா கூட அந்த இடத்துல ஏதோ சின்ன விபரீதம் நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்து கூட்டத்துக்கு வந்தனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பேரை சொல்லுவாங்க. இந்த அவப்பேரை நீங்கள் தளபதிக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுமா அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தளபதியோட தொண்டனாக இருக்க மாட்டீங்க, ஓகேவா? நீங்கள் தளபதியோட தொண்டனாக இருந்தால், தளபதியோட ரசிகனாக இருந்தால், ஓகேவா, வெற்றி தலைவர் அவர்களோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. யாரும் மேலே ஏறுறது, ஒழுங்கு இல்லாமல் போகிறது, அங்கே ஏறி நிற்கிறது இங்கே ஏறி நிற்கிறது, அப்படியெல்லாம் இருக்காதுங்க. நம்ம ஒரு சிலர் மாதிரி கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இல்லை. நம்மளை கட்டுப்பாடு இல்லாத கூட்டம்னு சொல்கிறவங்கலாம் எப்படி மீட்டிங் நடத்துகிறாங்கன்னு தெரியும், ஓகேவா? அதனால கட்டுப்பாடு இல்லாத கூட்டம்லாம் இல்லை. நம்ம எவ்வளோ கட்டுப்பாட்டோட, எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ ஒழுக்கமாக ஈரோடு மாநாட்டில் கலந்துக்கிட்டோன்னு வேணால் ட்ரோன் காட்சி எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்பும்னு சொல்லிட்டு கோட்பாட்டையும், மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற கொள்கையும் முதல் மாநாட்டிலேயே தளபதி அவர்கள் அறிவிச்சிட்டார், ஓகேங்களா? அப்போ என்ன கொள்கை என்ன கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்தும் அரசியலுக்கு வந்திருக்கோம், ஓகேவா? நாங்கள் வெளியில இருந்தெல்லாம் வரல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்தும் அரசியலுக்கு வந்திருக்கோம். தளபதி அவர்களோட கருத்தை வலுப்படுத்துறதுக்கு
நாங்கள் எல்லாமே இளைஞர்கள். எந்த கட்சியில் இந்த அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அந்த வரலாற்றில் இருக்க எல்லா கட்சியிலையும் இந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து யாருமே கலந்துக்கிட்டதில்லை. யாருமே வந்து அரசியல் செய்தியை கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை. தளபதி அவர்கள் அரசியல் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து என்ன அரசியல் செய்திகள், என்ன நிகழ்வுகள், அதுக்கப்புறம் யார் யார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கிற வரைக்கும் வந்து எல்லாம் தோண்டி எடுத்து பார்த்து வந்து சோசியல் மீடியாலாம் பதிவு பண்ணுறாங்கன்னா, இவங்கள அரசியல் படுத்தப்படாத கூட்டம். அரசியல் படுத்துறதுனா என்ன உங்களுக்கு பொறுத்தவரைக்கும்? கொள்ளையடிக்கிறது, எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறது, தப்பா இருக்கிறவங்களுக்கு துணை போறது, இதுதான் வந்து அரசியல் கத்துக்கிறதா? மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறது, மக்கள் பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறது, என்ன தேவை இருக்கு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது, இதுக்கு பேர் அரசியல் இல்லையா? நாங்க இந்த அரசியல் தான் பண்ணுவோம். மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி தீர்த்து வைக்கலாம், இந்த அரசியல் தான் நாங்க பண்ணுவோம். இந்த அரசியல் பண்றதுக்கு தான் எங்க அண்ணன் தளபதி வந்திருக்கிறது. ஓகேங்களா? வேற அரசியல் எங்களுக்கு வந்து இந்த அடிமட்டத்துல இறங்கி பண்றது, இந்த வந்து பொய் கணக்கு காட்டுறது, இந்த அரசியல்லாம் எங்களுக்கு வேணாம். யாரு இப்படி பண்ணுவாங்க, அவங்கள என்ன பண்ணலாம், யாரு வந்து நமக்கு சாதகமா இருப்பாங்க, யாரு அவங்களுக்கு சாதகமா இருப்பாங்கலாம் இல்லை. நாங்க அரசியல் கட்சியில வந்து எங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுற வரைக்கும் வந்து எல்லா தொண்டர்களாகவும் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களா? எங்களுக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வேலை செய்யறவங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், மற்ற கட்சிக்கு வேலை செய்யறவங்க மற்ற கட்சி தொண்டர்கள். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணுதான். ஓகேவா? எல்லாத்துக்கும் வந்து முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தான். ஓகேவா? அப்ப எல்லாத்துக்குமான முதல்வர் ஆயிட்டாருன்னா உங்க எல்லாத்து வீட்டு பிரச்சனையும் அவர் கண்டிப்பா தீர்த்து வைப்பார். இவங்க பிரச்சனையா தீர்த்து வைப்பார். நீங்க எனக்கு ஓட்டு போட, நீ எனக்கு என்ன ஓட்டு போட்டியா அப்படின்னா இங்க கேள்வியே இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும், உங்க ஏரியால என்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பா வந்து தீர்த்து வைப்பார். ஓகேவா? இதுக்கு நான் கேரண்டி. இந்த மாதிரி வந்து திமுகல யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஏரியாவில் இருக்கிறத பண்ண வைக்க முடியுமா அப்படின்னே தெரியாது. நான் தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்க முடியும்னு என் அம்மனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகேவா? அப்ப என்னென்ன வந்து பழி போடணும், என்னென்ன அவதூறா பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அதனால என்னதான் சமூக வலைதளத்துல நீங்க ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு சும்மா சும்மா 10 நிமிஷத்துக்கு ஒரு தான் ஒரு போஸ்ட்டை போட்டு எங்க பசங்களெல்லாம் அதுல வந்து பதில் சொல்ல வச்சு, நீங்க கேள்வியை மட்டும் கேட்டு நாங்க கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லாம மழுப்பிட்டு அதை பார்க்காத மாதிரியும் எதுவுமே கண்டுக்காத மாதிரியும், எங்க இதுல யாராச்சும் ஒருத்தவங்க போஸ்ட் போட்டிருந்தா அதை டேக் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் போட்டு இந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன வேலை செய்வீங்களோ செஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் மக்கள் மசியவே மாட்டாங்க. ஏன்னா முதல்ல இருந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு தலைவரோட பேச்சை கேட்டு மட்டும் வந்து எல்லாம் மறந்து போய் ஓட்டு போடுறது இதெல்லாம் வந்து முன்னாடி. இப்போ மக்கள் ரொம்ப மாறிட்டாங்க. அது இல்லாம யங் ஜென்ரேஷன் ரொம்ப மாறிட்டாங்க. இப்போ என்னதான் நீங்க வந்து ஒரு சிலரை காசு கொடுத்து பேச வச்சீங்கன்னாலும் எலெக்ஷன்ல வந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த தடவை எலெக்ஷன் வரலாறே பார்க்காத அளவுக்கு, இது வரைக்கும் எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. இது வந்து கண்டிப்பா தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் போட்டி தான். ஓகேவா? நான் வந்து இத்தனை வருஷ கட்சியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்கறேன். உங்களால உங்க கூட்டத்துக்கு காசு கொடுக்காம வந்து கூட்டம் கூட்ட முடியுமா? நீங்க வரீங்கன்னு சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. உங்களால அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமா? இப்ப தளபதி அவர்கள் வராருன்னு சொன்னாலே இவ்வளவு பேர் தான் வரணும் அப்படின்னு கம்மி பண்ணி வர சொல்ற அளவுக்கு கூட்டம் வருது. அப்ப மக்கள் மாற்றத்தை விரும்பாமையா இப்படி பண்றாங்க? இது மாற்றம் இல்லை, இது வந்து ஒரு தொடக்க நிலை. ஏன்னா ஒரு சரியான நல்லது பண்றதுக்கான தொடக்க நிலை தான் இது. அப்புறம் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு தில் இருந்தா, உங்களுக்கு திராணி இருந்தா, உங்க கட்சி அவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு, நீங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தில் இருந்தா திராணி இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வந்து ஒரு ஓட்டு வாங்கிடுறாங்க. உங்களால அந்த மாதிரி முடியுமா? உங்களால முடியாது. எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டு அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த காசை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நிறைய வழி இருக்குது. அரசியல் மட்டும்தான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. எவ்வளவோ வந்து வழியெல்லாம் இருக்குது, எவ்வளவோ வேலைகள்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனா எதையும் பண்ணாம கடைசி நேரத்துல ஒரு 6 மாச காலத்துல நீங்க வந்து பரபரப்பா வந்து காமிச்சுக்கிறது, அதுலயும் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா போகுது அப்படின்லாம் தெரியல. ஓகேவா? இப்ப
உங்களால காசு கொடுக்காம ஓட்டு வாங்கியும் காசு கொடுக்காம கூட்டம் கூட்டியும் உங்களால அரசியல் பண்ண முடியுமா? அதுதான் என்னோட சவால். உங்களால முடியும்னா பண்ணிக்காமீங்க. ₹1 கொடுக்கல நாங்க ₹1 கூட வந்து கொடுத்து கூட்டம் எல்லாம் கூட்டல அப்படின்னு சொல்லிக்காமீங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களாலாம் முடியாது. நீங்கெல்லாம் வந்து காசுக்கு சேர்ற கூட்டம், நாங்கெல்லாம் அன்புக்கு சேர்ற கூட்டம். விஜய் அண்ணா மேல இருக்கிற அன்பு மட்டும்தான் வந்து இவ்வளோ கூட்டம் வர வைக்குது. இது ஒன்று தானே தவிர வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா இந்த 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா வந்து விஜய் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆவாரு. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வாரு. கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய ஆலமரமா இப்பயே வந்து இருக்குது. அந்த ஆலமரம் கண்டிப்பா மக்களுக்கெல்லாம் நிழல் தரதா தான் இருக்கும். கண்டிப்பா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டிவிக்கு நண்பிகள் எல்லாமே வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம நிறைய இன்னும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்க சப்போர்ட் பண்றதுல தான் அடுத்தடுத்து எல்லாமே நடக்கும். ஓகேவா? உங்க கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களோட கமெண்ட்ல எல்லாம் போயிட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறக்கா இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்றது இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் கொண்டு போய்